ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் மேக்கிங் யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வாங்கியிருந்த ஃப்ரீ சீவிங் மிஷினோட அசம்பிள் வீடியோ தான் இது. நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மிஷினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய டூல்ஸ்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஸ்பேனர் இருந்தாலே போதும். ஒரு ரெஞ்சர் இருக்கிறதும் நல்லது. ஸோ நம்மளுக்கு டூல்ஸ் பாக்ஸில் ஆல்ரெடி வந்து அவங்களே வந்து ஸ்பேனர், அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர், அப்புறம் நட்டு, வாஷரு, ஸ்க்ரூ எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வீட்டில் இருக்கிறதுனால நான் வந்து வீட்டில் இருக்க திங்ஸை நான் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரெஞ்ச் வந்து ரெண்டு சைடுமே நட்டு இருக்கும் போது அதை டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேபிளுக்குள்ளே அந்த ரெண்டு சைட் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, அதோட கால் கிட்ட வந்து நம்மளுக்கு அந்த பிளாக் கலரில் ஒரு காக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம டேபிளில் இழுக்கிறதுக்கும் தள்ளறதுக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலரில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நல்லா ஒரு வீல் மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரெண்டு டேபிளோட சைடு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கமும் அந்த ரெண்டு பக்கத்தையும் வந்து இணைக்கிற மாதிரி கீழே சென்டரில் ஒரு ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த ஸ்க்ரூலாம் வந்து மேலே இருக்கிற மாதிரி மேலே பார்த்த மாதிரி அந்த சைடு ஸ்டாண்டோட அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரூ கூட தான் நம்ம வந்து பெடல் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ வந்து அதை உல்ட்டா பண்ணி அடிச்சிடாதீங்க. மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட்லேயே வந்து வீல் சைடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதேமாதிரி உங்கள் சைட் ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இங்கே தான் வீல் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ வீல் சைடு இருக்கிறத அந்த ஸ்க்ரூ இருக்க சைடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்க்ரூ நட்டெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் இதில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ஸ்டாண்டோட வெளிப்பக்கமாக ஹோல்ஸ் இருக்குது. ஸோ வெளிப்பக்கமாக நான் ஹோல்ஸில் ஸ்க்ரூ விட்டு அதை ஃப்ரண்ட் சைடை எடுத்து அதை அந்த ஸ்டாண்டோட அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. நெக்ஸ்ட்டு நமக்கு நட்டு, ஸோ நம்ம அந்த ஸ்க்ரூ உள்ளே விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ உள்பக்க சைடு வந்து நம்ம ஒரு பக்கம் நட் போட்டுக்கிறோம். நட் போட்டு அதை வந்து ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 4 சைடு வந்து நட் போடுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாண்டுக்கு. ஸோ 4 சைடுமே நீங்கள் வந்து இதே மாதிரி ஸ்க்ரூ போட்டுட்டு நட் போட்டு நல்லா ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க ஸ்டாண்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 4 சைடுமே ஸ்க்ரூ போட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம மேலே அந்த ரெண்டு சைடு ஸ்டாண்டோட மேலே வந்து அந்த பூஜா சொல்லி ஒரு நேம் போர்டு இருக்கும். ஸோ அந்த நேம் போர்டையும் கீழே எப்படி நம்ம ஸ்க்ரூ போட்டோம், வெளியிலேருந்து உள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஒரு நட் போட்டு லாக் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நான் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். ஸோ வாஷர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வாஷரும் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பெடல் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீழே ஒரு ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டில் வந்து ரெண்டு சைடு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதுலேயே அதுக்கும் ஸ்க்ரூ அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட் ஒரு புல்லட் மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் அந்த பெடலோட ஒரு சைடை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பெடல் பார்த்தீங்கன்னா பெடலை வந்து கரெக்டாக மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உல்ட்டாவாக மாற்றி வச்சு பண்ணிடாதீங்க. பெடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் அந்த ஒரு ஸ்க்ரூவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்ஸ் இருக்கும் ரெண்டு சைடுமே. ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பெடலில் வந்து ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதை வந்து வீல் சைடு நம்ம ஸ்டாண்டில் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த சைடு வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஒரு சைடு இருக்க அந்த ஒரு புல்லட் மாதிரியான ஸ்க்ரூவில் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு சைடில் அதே மாதிரி ஸ்க்ரூ வச்சு நான் இந்த பக்கமும் போட்டுக்கிறேன். இன்னும் நான் ஸ்க்ரூ டைட் பண்ணல, ஆனால் நான் ஸ்க்ரூவில் சும்மா பெடல் வச்சு நான் மூவ்மெண்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது.
ஸோ இப்போ வந்து நான் அந்த சைடு வந்து நட்டு போட்டு லாக் பண்ண போகிறேன். மறுபடியும் அதையும் நீங்கள் ஸ்பேனர் வச்சு வந்து டைட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்க்ரூவை. இப்போ இது ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், இந்த பெடலோட மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீல் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீலில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த சைட் ஸ்டாண்டில் வீலுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அந்த ஸ்க்ரூவில் வந்து நம்ம இந்த வீலோட சென்டர் ஹோல் இருக்குது காமிச்சலையா உங்களுக்கு, அந்த இதில் வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து விட்டுருங்க. இதில் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எனக்கு அந்த வீலில் வந்து ஒரு ராடு தனியாக வெளியே தொங்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ராடோட எண்டு வந்து நான் வந்து பெடலோடு அட்டாச் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உல்ட்டாவாக மாற்றி வச்சு பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம வீல் அந்த ஸ்க்ரூவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை நட்டு ஒன்று கழட்டணும் இல்லையா, மறுபடியும் அதை இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கிறோம். மறுபடியும் இதை வந்து ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்பேனர் வச்சு மட்டும் டைட் பண்ணால் பத்தாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த நட்டை சுற்றுறேன், பின்னாடி இருக்க ஸ்க்ரூவுமே சுற்று. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நான் ரெஞ்ச் யூஸ் பண்ண போகிறேன். ரெஞ்சர் யூஸ் பண்ணி ஒரு சைடு வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. நான் ஒரு பக்கம் வந்து நல்லா ரெஞ்சரை வச்சு டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். இன்னொரு பக்கம் வந்து ஸ்க்ரூ போட்டுட்டு அதை ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் மட்டும் இப்படி பண்ணால் தான் நல்லா டைட் ஆகுது. இல்லைனா வந்து அது ஒரு பக்கம் நம்ம டைட் பண்ண நினச்சாலும் ரெண்டு பக்கமே அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக போட முடியல. ஸோ ரெஞ்சர் யூஸ் பண்ணி நல்லா டைட்டன் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த வீலை வந்து நல்லா டைட்டாக நம்ம ஸ்டாண்டோட அட்டாச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீல் கூட ஒரு ராடு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த ராடை வந்து நான் வந்து பெடலோடு அட்டாச் பண்ண போகிறேன். அந்த ராடோட எண்டு எடுத்துகிட்டு அதுலேயுமே ஒரு ஹோல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பெடல்லையும் அந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஸ்க்ரூவில் நான் வந்து இப்போ இந்த ராடை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் நான் மாட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி மாட்டிக்கோங்க. ஸோ மாட்டிட்டு இந்த மாதிரி நான் வந்து பெடலாக ஆட்டி பார்க்குறேன். ஸோ அந்த வீல் நல்லா சுற்றுது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ராடு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா பெடலோட, அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு வாஷர் அதுக்கப்புறம் ஒரு நட் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். அந்த இடத்த நல்லா ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து டேபிள் வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். இன்னும் வந்து நம்ம அந்த மேலே உட்டு வைக்கலை. இப்போ அந்த உட்டில் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இன்னும் நான் உட்டு கம்ப்ளீட்டாக நான் அது கூட அட்டாச் பண்ணல, நான் சும்மா மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஒரு பாக்ஸ் குட்டியாக கொடுத்துருப்பாங்க நம்ம ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த இது அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த சைடில் இது ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மிஷினுக்கு ஆயில் விடுறோன்னா அது வந்து கீழே இதாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க மிஷின் கீழே வைக்கிறது. ஸோ அதை வந்து இந்த பக்கம் 3 ஸ்க்ரூ அந்த பக்கம் 3 ஸ்க்ரூ போட்டு அந்த டேபிளுக்கு உள்ளாடி பார்த்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும் அந்த டேபிளோட ஸ்டாண்டில். ஸோ அந்த ஸ்டாண்டு வழியாக வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ போட்டு டேபிளோடு அடித்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த ஹோல் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க, பென்லேயோ இதுலேயோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தரையில் கீழே வச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்க்ரூ அடிச்சிருங்க. ஏன்னா இப்படி அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதில் ஹோல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் வந்து டேபிளோடு அட்டாச் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து டேபிளோடு அட்டாச் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிட்டேன் மொத்தமாக. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து டேபிளை வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் மிஷின் மட்டும் செட் பண்ண வேண்டியது.
இப்போ அந்த டேபிளில் வந்து நான் வந்து அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் நீடில் த்ரெட் அந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் டேபிளோட 4 கார்னருக்குமே வந்து ஒரு பிளாஸ்டிக் மூடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த எட்ஜு ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, நமக்கு எதுவும் கீரி காயம் அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு அது தேவையில்லை ஆக்சுவலாக இந்த டேபிளுக்கு. ஏன்னா வந்து இந்த டேபிளோட எட்ஜ் வந்து ஷார்ப்பாகவே இல்லை, அது வந்து அவங்களே கர்வாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கொடுத்துருந்தாங்க அந்த மிஷினோட. ஸோ அதனால் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம டேபிள் அசெம்பிள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மிஷின் பார்க்க போகிறோம். ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அந்த நூல் மாட்டுறதுக்கு அந்த ஒரு நீடில் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மத்து வச்சே தட்டி உள்ளே தள்ளிக்கோங்க. அதை பெருசாக வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பாபின் வைண்டரும் அந்த பேலன்ஸ் வீலும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த பாபின் வைண்டர் எடுத்து பார்த்தோன்னா அந்த ஒரு ராட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஸ்க்ரூஸுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் 2 ஹோல்ஸ் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 ஹோல்ஸ், இந்த 2 ஹோலில் வந்து கரெக்டாக அந்த ஹோலையும் ப்ளேஸ் பண்ணி அங்கே வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் நான் அந்த பாபின் வைண்டரை கரெக்டாக எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த பாபின் வைண்டர் வந்து நம்மளை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அந்த பாபின் வைண்டர் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இன்னும் ஸ்க்ரூ டைட் பண்ணல, ஸ்க்ரூ சும்மா வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ. ஸோ இந்த 2 ஸ்க்ரூவையும் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ நம்ம வீல் ப்ளேஸ் பண்ண போகிறோம். வீல் எடுத்துக்கிறோம். வீலில் வந்து மேடாக இருக்க சைடு வந்து மிஷினை பார்த்த மாதிரியும், குழியாக இருக்க சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரியும் வச்சுட்டு நான் அந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீலோட சென்டர் பார்ட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து 2 ஹோல் இருக்க மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து இன்னொரு மெட்டல் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த 2 ஹோல் அடைக்கிற மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த மூடி கொடுத்துருக்காங்க. அந்த மூடி போட்டு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிப்போம். ஸோ இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் அந்த 2 ஹோல்லையும் அது கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மூடி போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இதை வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் போட்டுட்டு அந்த ஸ்க்ரூவையும் டைட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ மிஷினும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அசெம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிஷின் எடுத்து நம்ம அந்த டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ மிஷினை வந்து டேபிளில் அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மிஷினோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோல் எடுத்து டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிப் இருக்கும். இந்த நிப்பை வந்து அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி மாட்டிடுங்க. இதுக்கு தனியாக வேறு எந்த ஸ்க்ரூவும் போட தேவை கிடையாது. அந்த ஹோலை எடுத்து அப்படியே அந்த நிப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், மிஷினை வந்து டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. அவங்களே வந்து இந்த எல்லோ கலர் கவர் கொடுத்துருந்தாங்க மிஷினுக்கு. ஸோ அதையும் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மிஷினை ஃபிக்ஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா? ஸோ பெண்கள் ஆகிய நீங்களே யாரையும் எதிர்பார்க்காம இந்த மிஷினை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.